சிக்கன் நிறைய சாப்பிட்றீங்களா? நானும் சிக்கன் நிறைய சாப்பிட்றவன் தான். பட் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா சாப்பிட்லாம். சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது, மசில் ஸ்ட்ரென்த்து, விட்டமின் B12 இருக்குது, அயன் இருக்குது. ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மட்டனை கம்பேர் பண்ணும்போது சிக்கனில் கம்மியாக இருக்குது. அதனால் வந்துட்டு திஸ் இஸ் குட் ஒன்லி. ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா, தந்தூரி சிக்கன் அண்ட் கிரில்டு சிக்கன் நிறைய சாப்பிட்றீங்களா? அதுலேயும் வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது. மேலே அந்த லேயர் ரொம்ப அதிகமாக வந்துட்டு சுட வச்சு அதை ஓவர் குக் பண்ணும்போது வந்துட்டு மேலே படிகிற அந்த சார்கோல் மாதிரி அந்த பிளாக் கலர் லேயர் இருக்குல்ல, அதை சாப்பிடும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதில் ஹெட்ரோசைக்ளிக் அமைன்ஸ் ஆர் பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இது அதிகமாக இருக்கிறதுனால என்னென்னா, அதை நம்ம ரெகுலராக வந்துட்டு இன்டேக் எடுத்துகிட்டு இருக்கோம்னா ஒரு 15 to 20% கோலன் கேன்சர், அதாவது குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிக்கன் நல்லா சாப்பிட்லாம். பட் என்னென்னா, இந்த மேலே அந்த ஸ்மோக்கியை ஓவர் பர்ன்ட் ஆன அந்த லேயரை வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நல்லா சாப்பிட்லாம். இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சிது அப்படின்னு சாப்பிட்லாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர். நல்லா சாப்பிடுங்க.